என்னோட நேம் உங்களுக்கு தெரியும், ஹேமலதா. ஸோ நம்ம இங்க வந்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பிபிடிய போட்டுட்டு உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போற மாதிரியான செஷன் இது கிடையாது. நம்ம ரியல் டைமா அந்த டூல்குள்ள எப்படி ஒர்க் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே லேப்டாப்ல கனெக்ட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க எவ்ரி வீக். வை? பிகாஸ் நம்ம பண்ணும்போதே அந்த டூல்குள்ள நம்ம பண்ணும்போதே, நீங்களும் என்னோட சேர்ந்து ஒரு லேப் செஷன் மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் செஷன் நம்ம பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா, உங்களுக்கு மேபி ஒர்க் இருக்கலாம். இல்ல சில பேர் வந்து காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒர்க்கும் இருக்கும். ஸோ இப்ப நான் ஒரு டாஸ்க் குடுக்கும்போது, அது உங்களால மேபி கம்ப்ளீட் பண்ண முடியலாம், பண்ண முடியாம கூட போகலாம். ஸோ அந்த டூலோட நாலேட்ஜே நெறைய பேருக்கு இல்லாம கூட போயிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு செஷன் மாரி இதுலயே ஒரு 1/2 அன் ஹவர் செஷன் மாதிரி நம்ம லேப் செஷன் மாதிரி நம்ம அந்த டூல யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. 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 நீங்க கொஞ்சம் ஃப்ரீயாவே பேசலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டாரு நம்ம ப்ரோ என்ன அப்படின்னுட்டு. டேட்டா அனலிஸ்ட்னா என்ன? அதாவது பவர் பிஐ நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுனால என்ன மாதிரியான ரோல்க்கெல்லாம் நம்ம போகலாம் அப்படிங்கிறது டேட்டா அனலிஸ்ட், பிஐ டெவலப்பர், பவர் பிஐ டெவலப்பர், பிசினஸ் அனலிஸ்ட், அப்புறம் டெசிஷன் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க, ரிப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த அந்த ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்கோ அதை பேஸ் பண்ணி தான். ஹிஸ்டரியும் உங்களுக்கு வந்து இதுல நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் தான் இருந்தது. ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு எக்ஸல் தான் இருந்துச்சு. ஸோ அதுலயே விஷுவலைசேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இதுல இருந்த பவர் query பாத்தீங்கன்னா எக்ஸல்லயும் இருக்கும். ஸோ அதுல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் 2014க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. வை கான்ட் வி டெவலப் ஆப்? அதாவது ஒரு இன்னொரு அப்ளிகேஷன் டூல் நம்ம ஏன் இதை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வருது. ஸோ 2015ல தான் வந்து அவங்க எக்ஸல் பேஸ்டு பவர் பிஐ நமக்கு கொண்டு வராங்க மார்க்கெட்டுக்கு. பட் மார்க்கெட்ல வந்து அது எடுத்த உடனே பெர்ஃபார்ம் பண்ணாது இல்லையா எந்த ஒரு டூலும். ஸோ அதுவும் நம்ம மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன் 2019 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பவர் பிஐ வந்து உள்ள வர ஆரம்பிச்சது. பட் பிஃபோர் தட் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா டேப்லூ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா ஆர்கனைசேஷன்லயும். ஸோ பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்றதை நான் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளோட சொல்லிட்டேன். அதாவது நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் தான் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பிசினஸ்ல அப்ளை பண்ண போறோம், நம்மளோட அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங்கை பிசினஸ்ல எப்படி அப்ளை பண்ணி என்ன மாதிரியான கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணி அந்த டேட்டாவை மைண்ட் பண்ண போறோம். அதாவது அந்த டேட்டாக்குள்ள மூழ்கி அதுல இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம். அதாவது ஒரு ஒரு இது இருக்கு என்னன்னா, அந்த டேட்டாவை நம்ம எந்த அளவுக்கு க்ரஷ் பண்றோம், எந்த அளவுக்கு ஸ்க்ரூ பண்றோமோ அந்த டேட்டா வந்து அதிகமா கன்ஃபர்ஸ் பண்ணும், இன்ஃபர்மேஷன் அதிகமா கன்ஃபர்ஸ் பண்ணும், அதாவது அதிகமா சொல்லும். ஸோ அந்த டேட்டாவை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை எடுக்க போறோம். இது ஒரு ஆர்கனைசேஷன்ல அவங்களுக்கு எப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்க போகுதுன்றது தான் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இது ஒரு விஷுவலைசேஷன் டூல்ன்றது ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டோம். எதுக்காக யூஸ் பண்றோம், கிளீன் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஒரு விஷுவல் ஃபார்மேட்ல நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்க போறோம். அதாவது எல்லாருமே நம்பர்ஸ்லயே இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த நம்பர்லயே கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு போர் அடிக்கும்ல. சே, நம்பர்லயே கொடுத்துட்டு இருக்காங்க, பார்க்கவே போர் அடிக்குதேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்தா பார்க்க எப்படி இருக்கு? சொல்லலாம், அன்மியூட் பண்ணி சொல்லலாம் பார்க்க எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப கேட்சியாவும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரியும் இருக்கு. எஸ் எஸ். இப்போ இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி கேபிஐஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க்க எப்படி இருக்கு? நமக்கு விஷுவல் பார்க்கிறதுக்கு ஒரு அப்பீலிங்கா இருக்கு. நம்ம ஐஸ்க்கே வந்து ஒரு ஹாப்பியா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷுவலைசேஷனை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஆர்கனைசேஷன்ல. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் நம்ம வந்து லோவா இருக்கும், எந்த மந்த்ல லோவா இருக்கும், எந்த மந்த்ல ஹையா வந்திருக்கும், எந்த ப்ராடக்ட்ல ஹையா வந்திருக்கும். ஸோ ஒரு ரீஜன்ல எப்படி இருக்கு டேட்டா, ஒரு இயர்ல எந்த மாதிரி டேட்டா இருக்கு. அதாவது சில கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வேர்ல்ட் வைட்ல இருக்கும். ஸோ ஒரு குளோபல் கம்பெனிஸா கூட இருக்கலாம். அவங்களுக்கு நிறைய கம்பெனிஸ், நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய பிசினஸ், சேம் கைண்ட் ஆஃப் பிசினஸ் வந்து போயிட்டு இருக்கலாம். லைக் சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டெலிவரிஸ்லாம் கண்ட்ரி வைஸ் இருக்கும். ஸோ எந்த கண்ட்ரீஸ்ல எந்த டெலிவரி வந்து எப்போ பண்ணாங்க, ஸோ அந்த டைம்குள்ள ஆன் டைம்குள்ள பண்ணியிருக்காங்களா, அதுல என்ன ஹடில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதுல ஏதாவது லாஸ் ஆச்சா, லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கூட நாம அவங்களுக்கு எடுத்து கொடுப்போம்.
இப்போ வந்து டேட்டா பாத்தீங்கன்னா, டேட்டாவா எல்லா எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொன்ன மாரி சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பெரிய பெரிய நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் கேர்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலோட டீடைல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, அதுலயுமே என்ன இன்சைட் எடுக்க முடியும்? அதுலயுமே என்ன குடுக்க முடியும்? இன்சூரன்ஸ்ல, ஒரு பேங்கிங் செக்டார்ல, ஒரு ஃபைனான்ஸ் செக்டார்ல, ஸோ எல்லாத்துலயுமே வந்து டேட்டாவ எடுத்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம விஷுவலைஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ என்ன மாரி விஷுவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாரி விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆ பாலாஜி ப்ரோ கேட்டிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். எந்த மாரி விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ன்னு. இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? பாலாஜி ப்ரோ ஓகே இருக்கீங்களா? ஓகே 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 ஓகே. மேடம். ஸோ இந்த மாரி விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து போக போக பார்க்கலாம். சரிங்களா? சரி. பவர் பிஐயோட ஃபீச்சர்ஸ். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1200 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 280 விஷுவல்ஸ், அதாவது விஷுவல்ஸ் சார்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இவ்ளோ விஷுவல்ஸ் இருக்கு. நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 பிளஸ் டேட்டா சோர்சஸ் தான் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம ஒரு 100 டிஃபரெண்ட் டேட்டா சோர்சஸ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவர் பிஐ வந்து சீப்பஸ்ட் டூல்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு நம்ம டேப்லூ. டேப்லூ வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப ஹை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேப்லூவை விட நம்ம பவர் பிஐ வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா இருக்கும், ஃபாஸ்டரா இருக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு டேப்லூல நீங்க ஒரு டேட்டாவை லோட் பண்ணிட்டு நீங்க போயிட்டு ஒரு டீய போட்டு குடிச்சிட்டு வர அளவுக்கு ஸ்லோவா தான் இருக்கும். அப்பவுமே அது லோட் ஆயிட்டு தான் இருக்கும். அவ்வளவு நேரம் வந்து லோட் ஆகும். உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா ஐடில இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு டேட்டா லோட் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ட்டு. பட் இந்த பவர் பில நம்ம பாத்தீங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம். அந்த அளவுக்கு டைம் எடுக்கும். பட் டீ போட்டு குடிக்கிறதுக்கும் டீ குடிக்கிறதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்குங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தான். சோ இது காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் தான். அதாவது ஆர்கனைசேஷனுக்கு அஃபோர்டபிள் தான், நமக்கு இல்ல. நம்ம யூஸ் பண்ண போறதுல இதுல வந்து 2 விதமான லைசென்சிங் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரோ அண்ட் இன்னொன்னு வந்து பிரீமியம். இந்த ப்ரோ பிரீமியம்லாம் வந்து நம்ம லேட்டர் கிளாஸஸ்ல உள்ள போகும்போது பவர் பி சர்வீஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? பெனிஃபிட்ஸ் ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு இன்டராக்டிவ் யூஐ கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பவர் பிஐ யூஸ் பண்றோம். சரிங்களா? டேட்டா மாடலிங் நம்ம சொல்லும்போது, இங்க டேட்டா மாடலிங்காக நம்ம எந்த queryயும் எழுத போறதில்ல, எந்த கோடும் அடிக்க போறதில்ல. வர்ச்சுவலா நாமளா அந்த டேபிளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ண போறோம். அந்த டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும்போது, நீங்க வந்து நினைக்கலாம், இது என்ன ஜாயின்ஸ் வரும்னு தெரியலையே! நம்மளே குடுக்கணுமா? லெஃப்ட் ஜாயினா? ரைட் ஜாயினான்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டியதில்ல. டேப்லூவே சாரி நம்ம பவர் பிஐயே உங்களுக்கு குடுத்துரும். சரிங்களா? பவர் பிஐயே உங்களுக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப் நீங்க கொண்டு போறீங்க அப்படின்றத உங்களுக்கு எல்லாமே குடுத்துரும். சோ நம்ம ஏன் அதுகிட்ட எல்லாத்தையுமே குடுக்கறது இல்ல அப்படின்னா, நம்ம இருக்கோம் இல்லையா? நம்ம தான் அத மேனிபுலேட் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் அது தப்பா குடுத்துரும் ரிப்போர்ட்ஸ. அது தப்பா குடுத்துருச்சுன்னா எங்க தப்பு இருக்குன்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காக தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரோ எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டாரு. காஸ்ட் எஃபெக்டிவ், என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி, இந்த ரோ லெவல் செக்யூரிட்டி என்ன அப்படின்றத நம்ம லேட்டர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. சோ ஒரு டேட்டாவை அனாலிசிஸ் பண்றதுக்கு நம்ம இந்த டூலை யூஸ் பண்றோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பர்சனலைஸ்டு டேஷ்போர்டு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்றத நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்ப டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது எடுத்தாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன்டகிரேஷன் வித் மைக்ரோசாஃப்ட் ஈகோசிஸ்டம். வை? பிகாஸ் இது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ன்றதுனால மைக்ரோசாஃப்டோட ஆஷூரோடையும் மைக்ரோசாஃப்டோட எக்ஸலோடையும் ஸோ மைக்ரோசாஃப்டோட சீக்வல் எம்எஸ் சீக்வலோடையும் சீம்லெஸ் கனெக்ஷன் இருக்கும். அதர் டூல்ஸை விட நான் சொல்றது அதர் டூல்ஸை விட இந்த கனெக்டிவிட்டி இங்க வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இது ஒரு டிராபேக் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி தானே நம்ம வந்து ஒரு டூல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா லார்ஜர் டேட்டா செட்ஸ் வந்து நம்ம வந்து இதுல லோட் பண்ண முடியாது. ஏன்னா லிமிடேஷன் இருக்கு. ஸோ 1 ஜிபி டேட்டா மட்டும்தான் நம்மளால இம்போர்ட் பண்ணிக்க முடியும், அதாவது லோட் பண்ணிக்க முடியும். மற்றபடி பெரிய லார்ஜர் டேட்டா செட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிபி மூலியமா கனெக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் அட்வான்ஸ்டு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஏஐ உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நம்ம டெவலப் பண்றதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் டெவலப் பண்றதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பட் நம்ம அதாவது ஒரு சர்வரை ஹோஸ்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம காஸ்ட் பே பண்றோம். ஓகேங்களா? பட் இன்னும் வேற டேப்லூல அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி டேப்லுக்கும் பவர் பிஐக்கும் இன்னொரு டிஃபரன்சியேஷன் இருக்கு. என்னன்னா டேப்லூல வந்து பாத்தீங்கன்னா இடிஎல்ங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது.
நம்ம வேற எதுலயாவது ETL அதாவது கிளீனிங் பண்ணிட்டு தான் நம்ம இங்க லோட் பண்ண முடியும். பட் இன் பவர் பிஐல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இன்பில்டா இங்கேயே வந்து கிளீனிங் பண்ணலாம். அது என்ன மாதிரி கிளீனிங்கிறத நம்ம கிளாஸ்க்குள்ள போகும்போது பார்க்கலாம். நல்ல பிளாங்க் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்றோம், எப்படி வந்து அதை ஆர்கனைஸ் பண்றோன்றதெல்லாம் நம்ம கிளாஸ்க்குள்ள போகும்போது பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு டிஃபரன்சியேஷன் தான். கூகுளோட டேட்டா ஸ்டுடியோ, பவர் பிஐ, டேப்லூ இதோட டிஃபரன்சியேஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க காஸ்ட் வைஸ் பார்க்கலாம் டிஃபரன்சியேஷன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட கம்பேர் பண்றதை விட உங்களுக்கு வந்து பெட்டர் விஷுவலைசேஷன் நம்ம பவர் பிஐல தான் பண்ண முடியும். சரிங்களா? எனி டவுட்ஸ் இருக்கா இதுல? இதுதான் பவர் பிஐயோட டெஸ்க்டாப். இப்படிதான் இருக்கும். ஏவா ஒரு வாட்டி அந்த இது பிரைசிங் இதுக்கு போங்க. பிரைசிங் பார்க்கணுமா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாலர்ஸ்ல தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே, கூகுள் டேட்டா ஸ்டுடியோ இன்னும் இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரீயா இருக்கும். பட் கூகுள் ஸ்டுடியோ இன்னும் மார்க்கெட்ல வந்து அந்த அளவுக்கு ப்ளே பண்ணலங்க. ஓகேங்களா? அவங்க வந்து கூகுளோட ஈகோ சிஸ்டம்ல இருப்பாங்க. நம்ம பவர் பிஐ பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஈகோ சிஸ்டம்ல இருப்பாங்க. பட் நீங்க வந்து ஆமா, ஆனா வந்து நம்ம அமேசானோட ரெட்ஷிஃப்ட் எல்லாம் இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து டேட்டா சோர்ஸ் எப்படி கனெக்ட் பண்றதுன்ற போது பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப விசிபிளா இருக்கு. ஓகே, உங்களுக்கு இப்ப பார்க்கும்போது என்ன தோணுது பாக்குறதுக்கு? நம்ம எக்ஸல் மாதிரியே இருக்கா பாக்குறதுக்கு? இந்த பெயின் எல்லாம் பாருங்க. இது ஆக்சுவலா நான் டேட்டா லோட் பண்ணியிருக்கேன், அதனால அப்படி இருக்கு அந்த சைட்ல. இதுதான் விஷுவலைசேஷன் பார்ட். நீங்க கேட்ட சார்ட் எல்லாம் இங்க தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் தான் பண்ண போறோம். எல்லாரும் யோசிக்காதீங்க நிறைய இது இருக்கும், இன்டகிரேஷன் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் இல்லை. நம்ம விஷுவலைசேஷன் எப்படி பண்றோன்ற போது நம்ம பார்த்துக்கலாம். கோபைலைட்டிங் இன்டகிரேட் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஸோ ஒரு டேட்டாவை நம்ம ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இங்கே தான் பப்ளிஷ் பண்ண போறோம். பப்ளிஷ் கொடுத்தா போயிடும். ஸோ டெஸ்க்டாப்ல இருக்காது. அதுக்கப்புறம் அதாவது பவர் பிஐ சர்வீஸ்க்கு போயிடும். சர்வீஸ்ல என்ன பண்ணலான்றத அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? எப்படி வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்றோன்றத பார்க்கலாம். லைக் ப்ரோ ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, நம்ம வந்து பிடிஎஃபாவோ நம்ம டாக்குமெண்டாவோ அதாவது வேர்ட் டாக்குமெண்டாவோ அதை டவுன்லோட் பண்ணலான்ட்டு. அதை இம்போர்ட் பண்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேஜினேட்டட் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் லேட்டர் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு டேட்டாவை கிளீன் பண்ண போறோம். அது எங்க பார்ப்போம்னா இங்கே தான் பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணி நம்ம போனோம்னா நமக்கு அந்த பவர் குவெரி எடிட்டர் வந்து ஓபன் ஆகும். எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? உங்களுக்கு எக்ஸல்ல பார்த்த மாதிரியே இருக்கா? எக்ஸல் பார்த்த மாதிரி இருக்கா? ஸ்கிரீன் இப்போ வந்துச்சா? விசிபிளா இருக்கா ஸ்கிரீன் உங்களுக்கு? எஸ். எஸ் ஃபில்டர்ஸ் விஷுவலைசேஷன் டேட்டா. ஓகே. எஸ். ஆக்சுவலா வந்து பவர் பிஐ அப்படின்னாலே ஃபுல்லாவே நம்ம பண்ண போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டரிங் தான். இங்க நீங்க எதுவும் டைப் பண்ண போறது இல்ல, எதுவுமே பண்ண போறது இல்ல. நம்ம ஃபுல்லாவே ஃபில்டரிங் தான். அந்த ஃபில்டரிங் எப்படி பண்றோம், ஸ்லைசஸ் எப்படி யூஸ் பண்றோன்றது தான் இங்க வந்து நம்ம சப்ஜெக்டோட மேட்டர். அதை நம்ம எப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து ஒரு கோடு இருக்கும், தெரியுதுங்களா? சாரி, கோடிங்க இது தெரியுது. நீங்க ஒரு நிமிஷம். இந்த டூல் ஓபன் பண்ணதுக்கு முன்னாடி இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்களா இல்லை எப்படி வந்து இந்த இது ஓபன் பண்ணீங்க? ஆமா ஆமா, இது இன்ஸ்டால் தான் பண்ணணும் மைக்ரோசாஃப்டோட ஸ்டோர்ல. நம்ம வந்து பவர் பிஐயோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு டூலோட ஒரு நாலேஜ், அதாவது டூல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நாலேஜ்க்காக இதை காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு கோடு இருக்கும். இந்த கோடை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இந்த கோடெல்லாம் நம்ம எழுத மாட்டோம். நம்ம இங்க பண்ற ஆக்ஷன்ஸுக்கு இந்த கோட் வந்து பை டிஃபால்ட்டா அதுவே எழுதும் பேக் எண்ட்ல. ஸோ இதோட லாங்குவேஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, மேஷப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஆகுதா? இப்போ விசுவல் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இது ஒரு எக்ஸல் மாதிரி இருக்கா? எஸ். ஓகே, இங்க இருக்கிற கோடை தான் நான் சொல்றேன். நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இதெல்லாம்
நம்ம இங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண அதுவே கோடு டைப் பண்ணும். சரிங்களா? அது பேர் என் ஸோ அதனால லாங்குவேஜா? எஸ் எம் லாங்குவேஜ். அதனால தான் நம்ம சொல்றோம் பவர் பிஐ நோ கோடிங் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம கோட் எழுத மாட்டோம். அதுவே கோட் எழுதிக்கும். ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்குல்ல டூல். ஆமா. அதனால தான் ஃபியரே இல்லாம நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் அதாவது ஐடி பேக்ரவுண்ட் தான் இருக்கணும், கோடிங் நாலேஜ் தான் இருக்கணும் அப்படின்ற அந்த தாட்டுக்குள்ள நம்ம போக வேணாம். வித்தவுட் செகண்ட் தாட் நம்ம வந்து இந்த டூலை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால தான் சொன்னேன் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இந்த ஒரு டேபிள் கோட் எப்படி எடிட் பண்ண முடியுங்களா? சாரி இந்த கோட் எடிட் பண்ண முடியுமா இல்ல இஸ் லாக்டு? அதுதான் நம்ம சேஞ்சஸ் பண்ண அதுவே எடிட் ஆயிக்கும். இல்ல நம்ம இல்ல இங்க எல்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் அதுதான் நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. சில பேருக்கு எம் லாங்குவேஜ் தெரியும், அவங்க எடிட் பண்ணுவாங்க, அவங்களே ரைட் பண்ணுவாங்க கோட. பட் நமக்கு அந்த கோடிங் நாலேஜ் இருக்கணும்னு இங்க அவசியம் இல்ல பவர் பிஐ டூல்ல பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரோ ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ண போறோம்னா சீக்வலோட இன்ட்ரடக்ஷன் சொல்ல போறோம்னு சொன்னோம். இப்போ நான் சொல்ற போற இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கான சீக்வல் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு தேவையான சீக்வல் மட்டும் தான் நம்ம உள்ள போக போறோம். இட்ஸ் நாட் லைக் அ சீக்வல் டெவலப்பர் மாதிரி சீக்வல் ஃபுல் கோர்ஸ் நம்ம எடுக்க போறது கிடையாது. நம்ம பவர் பிஐல சீக்வல் கான்செப்ட்ஸ் எங்கெல்லாம் பார்க்க போறோமோ அதுக்கேத்த மாதிரியான சீக்வல் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு அந்த ஃபியர் வேணாம். அதாவது பவர் பிஐல நம்ம சீக்வல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு டேட்டா சோர்ஸை கனெக்ட் பண்றதுக்கு, ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு டேட்டா சோர்ஸை கனெக்ட் பண்ண போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேலிடேஷன்ல தான் நம்ம வந்து சீக்வல் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன் டேட்டா வேலிடேஷன் சொல்றேன்னா டெஸ்டிங் மாதிரி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டும் நம்ம விஷுவலைசேஷன்ல காமிச்ச ரிப்போர்ட்டும் நமக்கு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம வேலிடேட் பண்றதுக்கு தான் நம்ம சீக்வல் யூஸ் பண்ண போறோம். ஸோ சீக்வல்லையும் நம்ம இதெல்லாம் லேர்ன் பண்ணுமா அதெல்லாம் லேர்ன் பண்ணுமான்னா தேவை கிடையாது. சரிங்களா? ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து விழுந்துரும். இதுதான் பவர் பிஐ சர்வீஸ். ஓகேங்களா? இங்கதான் ஸ்கிரீன் பவர் பிஐ சர்வீஸ்ல ஸ்கிரீன் இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் நான் என்டையர் செஷன் கொடுத்துறேன். இப்ப வியூ ஆகுதா விஷு? இப்ப விசிபிளா இருக்கா உங்களுக்கு? விசிபிளா இருக்கு. ஓகே. இதுதான் ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா லைசன்ஸ்டு பெய்டு வெர்ஷன் சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல யூஸ் பண்றது எல்லாமே வந்து டெவலப்பர் டூல். ஸோ டெவலப்பிங்க்கு அவங்க வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதுல டெவலப் பண்ணிடலாம். பட் பப்ளிஷ் பண்ணோம்னா நமக்கு இந்த டேட்டா வந்து இங்க ஒர்க் ஸ்பேஸ்ல நமக்கு வரணும்னா நம்ம வந்து பெய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஆர்கனைசேஷன்னா அவங்க பெய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டேட்டாவை அதாவது நம்ம ரிப்போர்ட்டை இங்க பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸால இதை வியூ பண்ண முடியும். லைக் நம்ம டீம் லீடரா இருக்கலாம், நம்ம டீம் மேனேஜரா இருக்கலாம், நம்ம டீம் மெம்பரா கூட இருக்கலாம். அவங்க எல்லாம் இதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க, அதாவது வியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கிளைண்ட்டுக்கு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ ஒரு டேஷ்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆக்சுவலாக டேஷ்போர்ட் நான் லாகின் பண்ணல, கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஆர்கிடெக்சர். இப்படிதான் இருக்கும். ஒரு டேட்டா சோர்ஸை கனெக்ட் பண்றோம், பவர் பிஐ டெஸ்க்டாப்ல இருந்து பப்ளிஷ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பவர் பிஐ சர்வீஸ்க்கு. ஸோ பவர் பிஐ சர்வீஸ்க்கும் இந்த பப்ளிஷ் பண்றதுக்கும் நடுவில் ஒரு கேட்வே இருக்கும். இது வந்து ஒரு பிரிட்ஜா ஆக்ட் பண்ணும். இதெல்லாம் லேட்டர் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பண்றோம் என்ன பண்றோம்னா ஷேர் பண்றோம், கிளைண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்றோம், அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு. இப்போ இவ்வளோ பார்த்ததுக்கு அப்புறம் இதை பத்தின ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கா? ஐடியா இருக்குங்களா? எஸ், ஐடியா வருது. எஸ், அவ்வளவுதான். ரிப்போர்ட் டைனமிக்கா இருக்குமா இல்ல ஸ்டாட்டிக்கா இருக்குமா? எது சார்? ரிப்போர்ட் ஸ்டாட்டிக்கா இருக்குமா டைனமிக்கா இருக்கும்? டேட்டா இல்ல ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். நம்ம ஒரு வாட்டி பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அதுல நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் பிஐ ஒர்க் ஸ்பேஸ்ல தான் பண்ண முடியும். அது கிளைண்டோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து தான். சரிங்களா? எல்லாமே நம்ம ஒர்க் பண்ண போறது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்து தான்.
ஸ்டாட்டிக் டைனமிக் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ்ல சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இப்பவே எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு அது வந்து டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது வந்து ஓகே இவ்ளோ நேரம் ஒரு ஓவர்வியூ குடுத்தது இந்த ஆர்க்கிடெக்சர்ல உங்களுக்கு பார்த்த உடனே ஓகே. எப்படி டேட்டா சோர்ஸ் வருது? நம்ம வந்து ஒரு ஆன் பிரமிசஸ்ல இருந்து ஒரு கிளவுட்ல இருந்து ஒரு டேட்டா சோர்ஸ் வருது. அத நம்ம எப்படி யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்றோம்? எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் பவர் பிஐ சர்வீஸ்ல இருந்து? எப்படி நம்ம வந்து ஷேர் பண்றோம்ன்றதுக்காக நான் இத குடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்ம லேட்டர் கிளாஸஸ்ல இதே மாதிரியே நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரோட. அதாவது நம்ம கிளீன்லாம் பண்ணிட்டு நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு எஸ்கியூஎல் பத்தி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன குடுக்க போறேன்னு. எஸ்கியூஎல்ல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு? என்னென்ன யூஸ் பண்ண போறோம்? மோஸ்ட்லி இந்த கமாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கமாண்ட்ஸ் பத்திலாம் நம்ம வந்து டீப்பா பார்க்கலாம். எஸ்கியூஎல்லோட ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுலயும் பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ் இருக்கும். நான் பவர் பிஐலயும் ஜாயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. ஓகே தட்ஸ் ஆல். தேங்க் யூ. ஸ்டான் ப்ரோ நீங்க? இல்ல ஓகே தான். ஸோ அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, நீங்க இந்த கம்பேரிஷன் பண்ணும்போது கூகுள் ஸ்டுடியோ வந்து ஃப்ரீயா ஆமா, இருக்கும் ஸ்டுடியோ. அப்படின்ற மாதிரி. எஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன அடிஷ்னல் இன்புட் ஆக்சுவலா. ஜென்ரலா இப்போ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெகுலேட்டரி நீட்ஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம நினைச்ச மாதிரி டேட்டாவை நம்ம கிளவுட்ல ஸ்டோர் பண்றதோ இல்லை வந்து ஒரு அதர் கண்ட்ரியில கொண்டு போயிட்டு அதை அனாலிசிஸ் பண்றதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ கூகுள் டேட்டா ஸ்டுடியோவோ இல்லை லுக்கர் ஸ்டுடியோலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே கிளவுட்ல ஹோஸ்ட் ஆயிருக்கக்கூடிய சர்வீசஸ். ஸோ ஒரு சில கம்பெனிஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்காங்க, இல்லை ரொம்ப லீகல் செக்யூரிட்டி ரெகுலேட்டரி நீட் இல்லாத கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேபி அது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீசஸை வந்து அவங்களால கன்சியூம் பண்ண முடியும். பட் நீங்கள் என்டர்பிரைசஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு லார்ஜ் பிஸ்னஸஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பெஷலி லைக் மிடில் ஈஸ்ட் யூரோப்லாம் போனோம் அப்படின்னா டேட்டா வந்து அவங்க ரொம்பவே ரெகுலேட்டரி நீட்ஸ் வந்து கண்டிப்பாக மேண்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டேட்டா வந்து கிளவுட்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அனாலிசிஸ் பண்றது அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நீங்க டேப்லூ ஆர் பவர் பிஐ அந்த லுக்கர் கிளிக் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து ஆன் ப்ரெமைசஸ்லேயே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க உங்களுக்கு காமிச்சாங்க இல்லைங்களா, பவர் பிஐ டெஸ்க்டாப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம டெவலப் பண்ணலாம். நம்ம ஒரு சில குவெரிஸ்லாம் ரன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பப்ளிஷ் பண்ணலான்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டெஸ்க்டாப் வேரியன்ட், அதே மாதிரி இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற சிஸ்டம்ஸ் சர்வர்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும். இல்லை இப்போ உங்களுடைய டேட்டா வந்து எக்ஸல் ஃபைலு எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் இது மட்டும் இருக்காது. ஒரு சில லார்ஜ் என்டர்பிரைஸ் போறீங்க அப்படின்னா அங்கே எஸ்ஏபி மாதிரியான சிஸ்டம்ஸ்ல கூட வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த என்டர்பிரைஸ் டூல்ஸை வந்து அதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில கனெக்டர்ஸ் அண்ட் இன்னும் அதிகமான ஃபெசிலிட்டிஸ்லாம் தேவைப்படும், ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம ஒரு டூலை டிசைட் பண்ணும்போது ப்ரைஸை மட்டும் வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி டெப்ளாய் பண்ணலாம், அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவங்களுடைய நீடுக்கு அது மேட்ச் ஆகுதா, இதை வந்து நம்ம லோக்கலாக வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய டேட்டா சென்டர்லேயே வந்து எண்ட் டு எண்ட் டேட்டா அதோடைய ப்ராசஸிங் அந்த டேட்டாவுடைய ரிப்போர்ட் எல்லாமே அங்கேயே ஸ்டோர் பண்ண முடியுமான்றதெல்லாம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வியூ படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே அது வந்து ஒரு ஃப்ரீ டூல், அது வந்து ஒரு கிளவுட் ஹோஸ்டட் டூல். ஒரு சில ஒரு ஸ்டார்ட் அப் ஆர் பேசிக் டு மீடியம் சைஸ் கம்பெனிஸ்க்கு வந்து அது மேபி அது சூட்டபிளாக இருக்கலாம். பட் மெஜாரிட்டி நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிற என்டர்பிரைசஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து அந்த டூலை வந்து நாங்கள் வந்து ஆன் ப்ரெமைசஸ்லேயே வச்சுக்க முடியுமா, அண்ட் எங்களுடைய எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அதில் கனெக்ட் பண்ண முடியுமா, லைக் எஸ்ஏபி மாதிரியான சிஸ்டம்ஸ், உங்களுக்கு எக்ஸல் ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ண முடியுமா, டிஃப்ரெண்ட் டேட்டா ஃபார்மட்ஸை வந்து அதில் ஹேண்டில் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஒரு சில கம்பேரிஷன்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸிங் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த டெசிஷன் மேக்கிங் ஆப்ஷன். அண்ட் அந்த இன்டெகிரேஷனும் நம்ம பார்க்கணும். இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ண முடியுமா, மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ண முடியுமா. இப்போ சில ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் பேட்சிங்க்கு, மானிட்டரிங்க்கு அண்ட் ஈவன் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரியான நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து மைக்ரோசாஃப்டோடைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பவர் பிஐ வந்து நிறைய உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். வேறஸ் இப்போ மார்க்கெட்டில் செகண்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டூல் டேப்லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி லைசன்சிங்கே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் இப்போ அவங்க ஹேமா சொன்ன மாதிரி அதில் இடிஎல் ஆக்டிவிட்டீஸ் அதில் நிறைய பண்ண முடியாது. வேறஸ் பவர் பிஐயில் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியர் பண்ணக்கூடிய நிறைய வேலைகளை வந்து இதில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணலாம். அந்த எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, டிடிஎல், இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து பவர் பிஐயில் நிறைய நம்ம ஆட்டோமேஷன் பண்ண முடியும். அண்ட் டேப்லோ பொறுத்த வரைக்கும் விஷுவலைசேஷன் நல்லா இருக்கும், கஸ்டமருக்கு தேவையான இன்சைட்ஸ் அந்த வியூ எல்லாமே அதில் கிடைக்கும்.
பட் அது ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட். அண்ட் அகெயின் அதில் இன்டெகிரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அது மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அது நிறைய இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் மைக்ரோசாஃப்ட் மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து பவர் பிஐ இஸ் அ மச் பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் லேர்னிங் எடுத்துக்கிட்டனாலும் டேப்லோ படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நான் டெக்லேருந்து வரீங்க, ஒரு ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து இல்லாமல் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்டீப் லேர்னிங் கர்வ் இருக்கும் கம்பேர்ட் டு பவர் பிஐ. பவர் பிஐக்கு வந்து நீங்கள் ஒரு விண்டோஸ் ஓஎஸ்ல எனக்கு பேசிக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன், எக்ஸலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலே உங்களால் குயிக்காக வந்து உங்களால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பா டேப்லோலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலிஷிங்கா இருக்கட்டும், அந்த பப்ளிஷிங்கா இருக்கட்டும், பெனிஃபிட்ஸ் இருக்கு. டேப்லோ வந்து கஸ்டமர்ஸ் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றதுக்கான ரீசன் இருக்கு. பட் பவர் பிஐ கம்பேர் பண்ணும்போது டேப்லோல வந்து லைசன்ஸ் காஸ்ட் அதிகம் அண்ட் இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ் கம்மி. அண்ட் லேர்னிங்கும் வந்து நம்ம ஒரு டேட்டா அனலிஸ்டா நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பவர் பிஐ கத்துக்கிறது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான இன்ஜின், என்ன மாதிரியான யூஐ கொடுக்குறாங்க, இப்போ அவங்க கிளியரா உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சாங்க, அதாவது ஷேர் பண்ணி காமிச்சாங்க, எக்ஸல் மாதிரியே தான் இருக்கு, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபெமிலியரான இன்டர்ஃபேஸா இருக்கு. ஸோ ரொம்ப நிறைய விஷயங்களை போயிட்டு நீங்க ரைட் பண்றதோ எழுதணும்னா எழுதலாம். இது வந்து டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி டூல் தான் இது. ஸோ இப்போ அவங்க கேட்ட மாதிரி நீங்க அந்த query-யை போய் மாடிஃபை பண்ணணும்னா பண்ணலாம். மகேந்திரன் கேட்ட மாதிரி பவர் query இருக்கு, தனியாவே எக்ஸ்ட்ரா டூல்ஸுமே கொடுக்குறாங்க, பவர் எடிட்டர், பவர் query, டாக்ஸ்லேயே வந்து நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. அண்ட் இப்போ மற்ற ப்ராடக்ட் போறீங்க, கிளிக்கோ டேப்லோவோ போறீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து பைத்தான் மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தா தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸல் லைக் யூஐ இருக்கிறதால, அந்த ஃபெமிலியர் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதால நம்ம ஈஸியா வந்து இதுல ஒர்க் பண்ணி நம்ம கொண்டு போக முடியும். அண்ட் இந்த பவர் பிஐ டூல் வந்து டேட்டா அனலிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. ஈவன் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்ஸ், பிசினஸ் அனலிஸ்ட், ஸோ இவங்களுக்குள்ள என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, என்ன வேற்றுமை இருக்குன்றதை நான் உங்களுக்கு தனியாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம படிக்கிறது வந்து பவர் பிஐ விச் இஸ் மோர் இன்க்ளைன் டு டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் பண்றதுக்கான நீடுக்கு நம்ம படிக்கிறோம். அண்ட் கண்டிப்பா இதுல நிறைய பார்ப்பீங்க. அந்த இப்போ ஹேமா வந்து அவங்க வாக் த்ரூ பண்ணும்போது அந்த டிராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், அண்ட் அந்த இன்ட்யூட்டிவ் யூஐயா இருக்கட்டும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுலயுமே கிளவுட் பேஸ்ட் வேரியன்ட்டுமே இருக்கு. பவர் பிஐல வந்து நீங்க ஆன் ப்ரெமைசஸ்லயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மற்ற டூல்ஸ் இந்த கூகுள் டேட்டா ஸ்டுடியோ, லுக்கர் இல்லை ஜோகோ ப்ரொவைட் பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கிளவுட் நேட்டிவா கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரீசெண்டா வந்து இப்போ பேண்டமிக்கு அப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலா இப்போ டோமோ மாதிரியான ப்ராடக்ட்ஸ், ஈவன் இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து கேட்பாங்க உங்களை, நீங்க ஒரு பர்டிகுலர் கொஞ்சம் சீனியர் லெவல் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். நிறைய மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பவர் பிஐ சஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல அவங்களுடைய கிரிட்டிக்கல் பிசினஸ் டேட்டா வந்து எஸ்ஏபி என்விரான்மெண்ட்ல இருக்கும், எஸ்ஏபி ஹானா டேட்டா பேஸ்ல இருக்கும், இல்லை எஸ்ஏபி சிஸ்டம்ஸ்ல இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா எஸ்ஏபி அனாலிட்டிக்ஸ் கிளவுட் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு சில நல்ல மாதிரியான இன்டெலிஜென்ஸ் ஆர் அனாலிட்டிக்ஸ் ஆர் உங்களுக்கு பிளான் பண்றதுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான டூலிங்லாம் இருக்கு. ஸோ அது அந்த கஸ்டமருடைய என்விரான்மெண்ட், கஸ்டமருடைய டூல் செட் எப்படி இருக்கு, யூட்டிலிட்டிஸ் எப்படி இருக்கு, என்ன கரண்டா யூஸ் பண்றாங்க, நம்ம டிராஸ்டிக்கலா போயிட்டு அவங்களுக்கு வேற ஒரு கம்ப்ளீட் நியூ செட் ஆஃப் டூல்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க என்விரான்மெண்ட்டுக்கு என்ன சூட்டபிளா இருக்குன்றது பண்ணலாம். இப்போ இந்த டேப்லோ மாதிரி, எஸ்ஏசி மாதிரி செலக்டிவா ஒரு சில என்விரான்மெண்ட் அதை சூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னா அவங்களுடைய கரண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு சூட்டபிளா இருக்கு, அவங்களுக்கு வந்து அது ஒரு அடிஷனல் ஸ்ட்ரென்த்தா அமையுது. ஸோ எல்லாருமே வந்து பவர் பிஐ தான் போவாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு 60 to 70% ஆஃப் த ஆர்கனைசேஷன், மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து பவர் பிஐ சூஸ் பண்றதுக்கு இதுதான் ரீசன் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பாரிசன் நம்ம பேசிட்டே போகலாம். பட் ஐ திங்க் இட் வில் பி டூ மச் ஆஃப் அ டம்ப். இனிஷியல் கொஸ்டினுக்கு நான் அதை ஆன்சர் பண்ணேன். நீங்கள் அது ஃப்ரீன்ற வார்த்தையை பார்த்தோன்னே நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, கூகுள் டேட்டா ஸ்டுடியோஸ் ஃப்ரீயா இருக்கு, இது வந்து மேபி ஃபியூச்சர்ல வந்து அது ரொம்ப பாப்புலர் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு தாட் ப்ராசஸ் வரும். டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்களுடைய ஃபோர்காஸ்டே, அவங்களோட ஃபியூச்சரே அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங் தான் வந்து கரண்ட் சிச்சுவேஷன். அப்போ டேட்டா வந்து எந்த அளவுக்கு அவங்க சேஃப்கார்ட் பண்ணணும். இப்போ இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்ப்பீங்க, நம்மளுடைய ஆதார் இன்ஃபர்மேஷன், மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில தெரியுது அப்படின்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒன் அனதர் நியூஸா பார்ப்போம் நமக்கு. பட் அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்க வந்து எப்படி ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்ல வந்து எப்படி அவங்க வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை எப்படி அவங்க வந்து அவங்களுடைய ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் ஃபியூச்சர்ல வந்து அவங்க என்ன மாதிரியான நம்ம போறப்ப அந்த ஸ்டோர்ல அந்த விஷயம் இல்லை, அந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க, இன்னொரு இடத்துல போய் வாங்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் அந்த பிசினஸ் வந்து அவங்க வந்து ரீடைன் பண்ண மாட்டாங்க, அந்த கன்சியூமர்ஸை வந்து அவங்க ரீடைன் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா அனாலிசிஸ்ட பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ரிட்டென்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்.
இப்போ நம்ம ப்ராப்பரா அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம அந்த மார்க்கெட்ல வந்து காம்படிட்டிவா இருக்கணும். ப்ராடக்ட் என்ன கேட்கறாங்க, இப்போ ஒருத்தர் வந்து இந்த ப்ராடக்ட் விசாரிச்சுட்டு போறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட இல்ல, நிறைய பேர் அதே கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு வரதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். அந்த ஃபோர்காஸ்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த இன்சைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த டேட்டா அனாலிசிஸ் ஆர் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து அட் த எண்ட் என்ன மெயினா வந்து இருக்கிற கஸ்டமரையும் நம்ம பார்த்துக்கணும், ஃபியூச்சரா வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எப்படி வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பெருசாக்கலாம் அப்படின்றதும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வில் டிஸ்கஸ். ஓகே, முத நாள்லேயே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டூ டீப் அண்ட் நம்ம அந்த சிலபஸ் ஆல்ரெடி காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் தான் நம்ம வி வில் கெட் இன் டு கம்பேரிஷன். இந்த நீங்க கேட்ட டூலிங் பத்தின கம்பேரிசன் பார்ப்போம். பவர் பிஐ டெஸ்க்டாப் வந்து எடுத்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டோம். பட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், எங்க போயிட்டு அது ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன வேரியன்ட் இருக்கு, அதெல்லாம் தேர்ட் வீக்ல இருந்து தான் பார்ப்போம். ஸோ அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி உங்க லேப்டாப்ல ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிங்க. பட் தேர்ட் வீக் அப்போ நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, திருப்பி ஒரு வாக் த்ரூ இருக்கும், எப்படி கனெக்ட் பண்ணலாம் அந்த டேட்டா சோர்சஸ். அவங்க ஹை லெவல் ஆர்கிடெக்சர் வியூ காமிச்சாங்க. ஸோ வந்து சிம்பிளா பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேட்டா சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ண போறோம். எக்ஸல் மாதிரியான ஃபைல் இல்ல ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு விஷுவலைசேஷன் டேஷ்போர்டா மாத்தி காமிக்க போறோம். இதுதான் வந்து அட் ஹை லெவல் ஒரு பவர் பிஐ டூல் வச்சு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இன்கேஸ் உங்கள்ட்ட சிலபஸ் இல்லை, உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் அஸ். நீங்கள் கால் பண்ணுங்க, எனக்கும் கால் பண்ணலாம். ஹேமா நம்பரும் அதில் இருக்கு, நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். அண்ட் அகெயின் இந்த செஷன் வந்து எல்லாரும் லைவா ஜாயின் பண்றதுக்கு ரீசன் வந்து இன்டராக்டிவா இருக்கணும். ஐ திங்க் ஒரு சில பேர் வந்து மொபைல்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க அண்ட் மேபி உங்களால அதை அன்மியூட் பண்ணி நீங்க பேச முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா வீக்கெண்ட்ஸ்ல இருக்கிறதால மேபி யூ மைட் பி இன் டிராவல். ஸோ ஓகே, அது 1 or 2 ஆஃப் யூஸ் கேஸ் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் வரும். பட் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்க்டாப்ல இருந்து கனெக்ட் பண்ணுங்க. இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அவங்க சொன்ன ரீசன் வந்து இப்போ நம்ம 30 minutes லேப் பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கும் டவுட்ஸ் வரும், எங்க ஸ்டக் ஆகுறீங்கன்னு தெரியும். அண்ட் உங்களுடைய லேர்னிங்க்கும் வந்து it will add value. ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இது வந்து ஒன் மோர் செஷன் நம்ம லாகின் பண்ணோம், நீங்க கேட்கறதால வந்து எல்லாமே கத்துக்க முடியாது. ஓகே, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், நீங்க வந்து லேப்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் எங்க ஸ்டக் ஆகுறீங்க, எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க. நீங்க லேட்டரா வந்து ரெசியூம்ல கூட ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்து இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி யூஸ் கேசஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணும்போது அது வந்து வேல்யூ ஆட் ஆகும். அதே மாதிரி நீங்க வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல. ஸோ நிறைய கொலாபரேஷன்ஸ் நீங்க பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இன்டர்னல் இப்போ நம்ம இந்த செஷன்ல இருக்கிற டீமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மிக்சட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆல்ரெடி பவர் பிஐல வந்து நான் ஒரு 2 years முன்னாடி ஒர்க் பண்ணேன், இப்போ எனக்கு டச் இல்லைன்றவங்களும் இருக்கீங்க. அண்ட் இப்போதான் நான் பவர் பிஐ புதுசா பார்க்க போறேன், எனக்கு வந்து நான் ஐடி பிளே தான் போக போறேன் அப்படின்றவங்களும் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பிசினஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ் தான். ஜஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பேசிக்கா ஒரு ஓஎஸ் நாலேஜ், ஒரு விண்டோஸ் ஓஎஸ் பேசிக் எக்ஸல் நாலேஜை வந்து வளர்த்துக்குங்க. டைம் கிடைக்கும் போது எக்ஸலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா எல்லா ஆர்கனைசேஷன்லயும் வந்து பவர் பிஐ இருக்கோ இல்லையோ எக்ஸல்ல வந்து அதை விட அதிகமா யூஸ் பண்றாங்க. ஓகே, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸலும் வந்து ஒரு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். இதை தாண்டி அடிஷ்னல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, லைக் சரௌண்டிங் ஸ்கில்ஸ் லைக் பைத்தன் அதெல்லாம் இருக்கு. அது லேட்டரா அது வந்து எங்க யூஸ் ஆகும், என்ன யூஸ் ஆகுன்ற ஒரு இன்சைட் நம்ம கொடுக்குறோம். பட் நம்மளுடைய கோர்ஸ் வந்து இட் இஸ் மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் பவர் பிஐ. டேட்டா அனலிஸ்டா நம்ம பவர் பிஐ வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்றத நெக்ஸ்ட் 10 weeks நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ இதோட இது லைசன்சிங் காஸ்ட் வந்து பேக்கேஜ் வைஸா எப்படி வரும், இல்லை எவ்வளவு? ஷூர், அதை கம்பேர் பண்ணி அவங்களுக்கு சொல்கிறோம் மகேந்திரன். அது வந்து அதில் வெரி ஹை லெவல் வந்து நம்ம காஸ்டிங் காமிச்சிருந்தோம், எப்படி வந்து பர் யூசருக்கு என்ன அப்படின்றது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், உங்களுக்கு எப்படி இருக்கும் அதோடைய ப்ரைஸிங் என்னன்ட்டு. ஸோ அது எந்த இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பவர் பிஐ மட்டும் போதுமா, இல்லை ஜஸ்ட் கம்பேரிட்டிவாக லேர்ன் பண்ண நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் பவர் பிஐ இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ மேபி அந்த ஸ்க்ரீன் ஓகே அவங்க சரி ஓகே. நான் அட் ஹை லெவல் நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து எதுவுமே காஸ்ட் கிடையாது. அது வந்து ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ண டெவலப்பர்னா நீங்கள் வந்து உடனே ப்ரோக்ராம் எழுதுறவங்க, ஒரு அப்ளிகேஷன் எழுதுறவங்கன்னு நினச்சிக்காதீங்க. இந்த பவர் பிஐயை அந்த பர்டிகுலர் டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறவங்க இங்கே டெவலப்பர் நாங்கள் மீன் பண்ணுறோம். ஓகே, அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப் ரெடி பண்ணுறவங்கள டெவலப்பர் நாங்கள்
ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, அந்த இதுக்கு வந்து எதுவுமே அந்த இதுக்கு அதுல எதுவும் காஸ்ட் கிடையாது. பட் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது நீங்க ஷேர் பண்றதோ இல்ல மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் சேர்ந்து அதுல வந்து கொலாபரேட் பண்றதோ பண்ண முடியாது இந்த ஃப்ரீ எடிஷன்ல. வேறஸ் நீங்க பவர் பிஐலே வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன் போறீங்க அப்படின்னா ஒரு $10 வரும் ஒரு யூசருக்கு ஒரு மாசத்துக்கு. ஓகே, அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் அதை வந்து நீங்க வந்து பப்ளிக்கா வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். அதுல இருந்து நீங்க நிறைய உங்களுக்கு இப்போ அதுல இருந்து ஒரு பவர் பாயிண்டா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப ஒரு பிசினஸ்ட்ட போயிட்டு நீங்க பிரசென்ட் பண்ணும்போது நீங்க போயிட்டு அந்த பவர் பிஐ ஓபன் பண்ணி பிரசென்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பவர் பாயிண்ட்லயோ இல்ல எக்ஸெல்லையோ வந்து கேட்பாங்க. ஏன்னா வந்து அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த டேட்டா கேட்பாங்க. ஸோ நாங்க வந்து டைம் கிடைக்கும் போது நாங்க கோ த்ரூ பண்றோம், இது வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஃப்ரீ எடிஷன் டெஸ்க்டாப் எடிஷன்ல பண்ண முடியாது. அது வந்து பவர் பிஐ ப்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரியல் டைம் ப்ரொடக்ஷன்ல போறீங்க அப்படின்னா ஒரு என்டர்பிரைஸ் போறீங்க அப்படின்னா அவங்க பவர் பிஐயோட ப்ரோ லைசன்ஸ் வச்சிருப்பாங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட வந்து லிமிட்டடான ஆளுங்களுக்கு மட்டும் அதுல ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு $10 வந்து ஒருத்தவங்களுக்கு அது கம்மியா தெரியலாம். ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு என்டர்பிரைஸ் போகும்போது அது நிறைய பேர் ஆக்சஸ் கேட்பாங்க. ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஒரு டேட்டா அனலிஸ்ட் மட்டும் இருக்க மாட்டீங்க, நிறைய டேட்டா அனலிஸ்ட் இருப்பீங்க, சரௌண்டிங் டேட்டா சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அண்ட் பிசினஸ் டீமுக்கு ஆக்சஸ் கேட்பாங்க. அந்த ஏன்னா அவங்களுக்கு ஈவன் தோ நீங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாலுமே சம்டைம்ஸ் வந்து அந்த டூல்ல போயிட்டு அவங்க ஒரு சில டக்குன்னு குயிக்கா பாக்குற மாதிரியான டெக்னிக்கல் பீப்புளுமே இருப்பாங்க. எல்லாருமே நம்ம நான் டெக்னிக்கலா பிசினஸ் சைட்ல இருந்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து டெக்னிக்கலாவும் எனக்கு தெரியும் கொஞ்சம் ஆக்சஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது லைசன்சிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுல வந்து அந்த பேஜினேட்டட் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இதுல எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த எம்எல் லாங்குவேஜ் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணணும், இல்ல எனக்கு வந்து இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கோபைலட் மாதிரியான அட்வான்ஸ்டு சர்வீசஸ் ஆர் காக்னிட்டிவ் சர்வீசஸ்லாம் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரீமியம் லைசன்ஸ் வாங்கணும். அது வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு டபுள் த காஸ்ட் வரும், ஒரு $20 வரும் அதுக்கு. ஸோ இப்போ ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் வந்து $10, ப்ரீமியம் லைசன்ஸ் போறீங்க அப்படின்னா $20. இப்போ நீங்க ரியல் டைம்ல என்டர்பிரைசஸ்ல போகும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, என்டர்பிரைஸோடைய சைஸ் வந்து இப்போ மீடியம் சைஸ்ல இருக்கு, ஒரு 10 GB 20 GB டேட்டா செட் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ப்ரொஃபஷனல் லைசன்ஸ்ல ஹேண்டில் பண்ணலாம். வேறஸ் நீங்க வந்து ஒரு பெரிய என்டர்பிரைஸ் போறீங்க அப்படின்னா 100 GB இருக்கலாம், இல்ல 1 TB இருக்கலாம். இப்போ அவங்க ரியல் டைம்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கோட் பண்ணாங்க, ரிலேட் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு ஏர்லைன் ப்ராப்ளம் வந்துச்சு அகமதாபாத்ல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபிளைட்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம் அந்த ஜெட் இன்ஜின்ல இருந்து என்ன டேட்டா வந்து பெருசா ஜென்ரேட் ஆக போகுதுன்னு நினைப்போம். பட் அந்த ஒரு டிராவல்லே வந்து 1 TB ஆஃப் டேட்டா வந்து பார்த்தோன்னா அதுல இருந்து எமிட் ஆகும். ஸோ அப்போ அதை அனாலிசிஸ் பண்ணணும், அந்த கண்டுபிடிக்கணும் என்ன ப்ராப்ளமா இருக்கும், எதனால இது ஆரிஜின் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயம். 1 TB ஆஃப் டேட்டா வந்து ஒரு ஜெட் இன்ஜின் வந்து இங்க இருந்து இங்க குஜராத்ல இருந்து லண்டன் டிராவல் ஆகுது அப்படின்னா மோர் தென் TB ஆஃப் டேட்டா ஒரு டிராவல்லே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ பெரிய பெரிய லார்ஜ் டேட்டா செட்ல நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதை அனாலிசிஸ் பண்ணணும், அதுலேருந்து ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணணும், அது ரூட் காசை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரீமியம் லைசன்ஸ் தேவைப்படும். ஸோ ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் வந்து ஒரு மிட் சைஸ் ஒரு மாடரேட் கம்பெனிஸ்ல வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ப்ரீமியம் லைசன்ஸ் வந்து நிறைய பெரிய பெரிய என்டர்பிரைசஸ் ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ்லாம் வந்து கண்டிப்பா ப்ரீமியம் லைசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுல 2 மாடல் இருக்கு. பர் யூசரும் நம்ம போனோம்னா போகலாம், இல்ல நான் வந்து கெப்பாசிட்டி வைஸ் நான் போறேன், எனக்கு ஆர்கனைசேஷன் வைடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீஜனல் டீம்ஸ் இருக்காங்க, குளோபலா நான் யூஸ் பண்றேன், எனக்கு யூசர் பேஸ்ட் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காதீங்க, எனக்கு வந்து டேட்டா ஒரு வைஸ் இது கொடுங்க, இல்ல வந்து ஒரு பண்டிலா ஒரு லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னா அதுக்கு நிறைய அக்ரிமெண்ட்லாம் இருக்கு. ஸோ நீங்க வந்து மாசத்துக்கு எனக்கு வந்து $1000 பே பண்ணிடுங்க, இல்ல மாசத்துக்கு வந்து $5000 பே பண்ணிடுங்கன்ற மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜாவும் வந்து பவர் பிஐ வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் மாடல் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க நம்ம இன்வால்வ் ஆக போறது இல்லை, உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் இருந்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான நீடுக்கு என்ன லைசன்சஸ், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்டக் ஆகுறீங்க, ஒரு ஒர்க் உங்களால பண்ண முடியல அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு வந்து மேபி அடிஷனல் ஃபீச்சர்ஸ் தேவைப்படுதா என்னன்றதை வந்து எந்த லைசன்ஸ்ல கிடைக்கும், அந்த ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு டேட்டா செட் எதில் ஹேண்டில் பண்ண முடியும், எந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கஸ்டமருடைய நீடுக்கு வந்து தேவைப்படும் உங்களுக்கு. இந்த இப்போ கரண்டா கண்டிப்பா அப்கோர்ஸ் வந்து எல்லாருமே ஏஐ எனேபிள் சர்வீசஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஈவன் இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், நிறைய விஷயங்கள் இன்சைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ரீமியம் மாடல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பர்சனலா நம்ம லேர்ன் பண்ணணும், நமக்கு வந்து ஸ்டடிங் பர்பஸ்க்கு வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் டூல். பட் ரியல் டைம்ல என்டர்பிரைஸ்ல போறீங்க அப்படின்னா ப்ரீமியம் இஸ் a பெட்டர் ஆப்ஷன்.
இதுவே நான் ஸ்மால் டு மிட் சைஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து டேட்டா செட் வந்து பெருசாக இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் லைசன்சஸ் இந்த 3 லேயராக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃப்ரீ டெஸ்க்டாப் ஒன்று எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் வந்து ப்ரொஃபஷனல், தேர்ட் லேயர் வந்து ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ப்ரீமியம் போகும்போது மைக்ரோசாஃப்ட் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்ல யூசர் பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, கெப்பாசிட்டி பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணுற ஆர்கனைசேஷனில் அவங்க ஆல்ரெடி E5 லைசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ப்ரொஃபஷனல் ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும், ப்ரீமியம் வராது, ப்ரொஃபஷனல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் வாங்கும்போது மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் பண்டில் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ மைக்ரோசாஃப்டோட ஃபேப்ரிக் வாங்குறோம் இல்லை ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பவர் BI இஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரி, நீங்கள் தனியாகவும் வாங்கலாம், பட் மைக்ரோசாஃப்டோட என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் நீங்கள் எந்த மாதிரி கஸ்டமர் எவ்வளோ நாள் ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணுறீங்கன்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாட் ப்ரொஃபஷனல் ப்ரீமியம் லெவல் லைசன்ஸோடைய காஸ்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பட் அதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு சேல்ஸ் டீம் இருப்பாங்க, அவங்க இது பண்ணிப்பாங்க. நீங்கள் ஆஸ் எ சீனியர் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது, என்ன மாதிரி ரிப்போர்ட்டிங் தேவைப்படுது, எவ்வளோ டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுதான் வேணும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்டான் அவங்க சொன்னாங்க 1 GB ஆஃப் டேட்டா தான் பவர் BI ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னாங்க. பேசிக் அந்த இது நம்ம இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாவை போயிட்டு நம்ம இங்கே டெஸ்க்டாப்பில் நம்ம லோட் பண்ணி பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய லோக்கல் மிஷினில் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியும் வந்து ஒரு சில டெஸ்க்டாப்ஸ் வந்துருச்சு, இப்போ லேப்டாப்ஸ் வந்துருச்சு. ஸோ பட் ஆனால் வந்து நம்ம லேர்ன் பண்ணி பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் பவர் BI டெஸ்க்டாப் இஸ் டெஃபினட் குட் டூல். நான் சொல்கிறது வந்து இப்போ நான் ரிப்போர்ட் எடுக்கணும், பேஜினேட்டட் ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும், இல்லை வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் ஹெவி டேட்டா செட், அங்கே தான் வந்து ப்ரொஃபஷனல் லெவல் ப்ரீமியம் போகிறதுக்கான நீடு. அப்போனா பவர் BI வந்து கேன் ஹேண்டில் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா ஹேண்டில் பண்ண முடியும். ஆமாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல்லே வந்து நம்ம 100 GB வரைக்கும் ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் 100 GBன்றது நான் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனை சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் விஷுவலைசேஷன் ரிப்போர்ட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு 100 GB டேட்டா செட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுவே நீங்கள் வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் மல்டிபிள் 100 GBs ஆஃப் கண்டென்ட் வந்து நீங்கள் பேரலாக வந்து அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் ஒரே பர்டிகுலர் ரிப்போர்ட்டுக்கு மோர் தென் 100 பைட்ஸ் 100 GB ஆஃப் டேட்டா வந்து நம்ம சேர்ந்து அதை வந்து அக்குமுலேட் பண்ணி எடுத்து பார்க்கும்போது ப்ரீமியம் லெவல் வந்து இட் இஸ் மேண்டேட். It's number of the size of the data matters for the license. கரெக்ட். அது வந்து ஒரு பர்டிகுலர் அனாலிசிஸ் தான் சொல்றேன். ஜென்ரலா நம்ம நிறைய பேர் வந்து மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆமா, ஒரு அனாலிசிஸ்க்கு இஃப் நீங்க வந்து 100 GBக்கு மேல நீங்க டீல் பண்ண போறீங்க, அந்த டேட்டா செட் வந்து ரொம்ப லார்ஜ் டேட்டா செட்டா இருக்கு, பிக் டேட்டாவா இருக்கு அப்படின்னும் போது தென் ப்ரீமியம் வந்து போலாம். ஆமா. ஓகே. Terabytes 100 terabytes கூட ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ if I have the premium line. நம்ம வந்து 100 அந்த இது வந்து ஸ்பெசிஃபிக் நான் வந்து கன்ஃபார்ம் பண்றேன் என்ன டேட்டா சைஸ்னா. ஓவர் த இப்போ வந்து அவங்க மகேந்திரன் கேட்டான்றதுக்காக ஐ திங்க் வாட் எவர் ஐ நோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். மேபி ஏமா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு எந்த மாதிரியான சைஸ் என்னன்றதெல்லாம் ஐ திங்க் we can just cover in details. மகேந்திரன், நான் உங்க क्वेश्चन ஆன்சர் பண்ணனா இல்ல நீங்க you are expecting something? தேங்க்யூ சார். இது கரெக்ட் தான். ஓகே ஷூர். அப்புறம் இது எது லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன? Okay, Power BI versions வந்து maybe I think I'll check with Hema for that. நான் வந்து we are just using it அந்த வந்து particular tool. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து I think அந்த உங்களுக்கு இப்பெல்லாம் வந்து OS வந்து இப்போ நம்ம தனித்தனியா இன்ஸ்டால் பண்றது இல்லை. உங்களுக்கு மார்க்கெட் பிளேஸ்லேயே வந்து அந்த OS-குள்ளே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சரி, நீங்கள் அதை போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஐ திங்க் இப்போ லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் சர்வர் 2025ல இன்பில்ட்டா வர வெர்ஷன் என்னன்னு வேணா நம்ம வெர்ஷன் நம்பர் வேணா எனக்கு தெரியல. ஐ திங்க் ஐ டோன்ட் ஹேவ். ப்ரோ இது வந்து 2.14 ஆக்சுவலா. 2.14. ஓகே. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் ஆயிருக்கு ஆக்சுவலா 2025ல லேட்டஸ்டா அப்டேட் ஆயிருக்கு. ஓகே. சோ இதுல தான் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 200ல இருந்து 250 வரைக்கும் வந்திருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல தான் ஆட் ஆயிருக்கு. அதான் ஆன்சர். ஸோ 2.14 மேஜர் வெர்ஷன். ஆமா 2.143. ஆமா. ஸோ ஹவு ஃப்ரீக்வென்ட்லி அவங்க வந்து இது அப்கிரேட் பண்றாங்க வெர்ஷன்? ஆக்சுவலா இது வந்து இன்னும் பாத்தீங்கன்னா டெவலப்பிங்ல தான் இருக்கு. மோர் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ எப்படி ஃப்ரீக்வெண்டா பண்றாங்கன்னு சொல்ல முடியல, பட் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் வந்துட்டே தான் இருக்கு, அப்டேஷன் வந்துட்டே தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 2 monthsக்கு முன்னாடி வந்தது, அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் மேல வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அப்டேட்டட் ஃபீச்சர்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா இது வந்து இன்னும் டெவலப்பிங்ல தான் இருக்கு. இன்னும் மோர் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ற ஸ்டேஜ்ல தான் அவங்க இருக்காங்க.
ஸோ மகேந்திரன், மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து அவங்க வந்து பேட்ச் டியூஸ்டேன்னு சொல்லுவாங்க. செகண்ட் டியூஸ்டே வந்து எப்பயுமே வந்து அந்த பேச்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பேச்சஸ்னா ஏதாவது சின்ன சின்ன பக் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் மைக்ரோசாஃப்டோட எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் வரும், ஆர் நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து அது மேஜர் சேஞ்சாக இருந்தால் மேஜர் வெர்ஷன் உங்களுக்கு மாறும். அண்ட் இல்லை அது வந்து ரொம்ப மைனர் ரிலீஸ் அப்படின்னா இப்போ இந்த 2.143ன்றது வந்து அந்த மேஜர் நம்பர் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற போகிறது இல்லை. அந்த 2ன்றது மேபி அந்த 143 வந்து 144 மாறாது, வந்து எவ்ரி மந்த் மாறலாம், இல்லை எவ்ரி குவார்டர்லி மாறலாம். பட் அது வந்து இவங்க இவ்வளோ இப்படித்தான் அப்படின்னு கிடையாது. பட் மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே தே ஹேவ் எ நார்ம். லைக் எவ்ரி மந்த் வந்து அவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் சேஞ்சஸ் இருக்கு, இல்லை வந்து ஃபீச்சர் கொண்டு வராங்க, இல்லை ஒரு கனெக்டருடைய இன்டெகிரேஷன் புதுசாக ஆட் பண்ணுறாங்க, இல்லை விஷுவலாக வந்து இன்னொரு டைப் ஆஃப் விஷுவலைசேஷன் மெக்கானிசம் வந்து கொண்டு வராங்க, இல்லை என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் கெட் ஆடட். நீங்கள் அந்த மந்த்லி பேட்ச் பண்ணும்போது இது வந்து உங்களுடைய இப்போ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே நம்ம வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஓஎஸ். இல்லை நீங்கள் தனியாக வந்து நான் டவுன்லோட் பண்ணி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வழியாகவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து எவ்ரி மந்த் வந்து அப்டேட்ஸ் வருது. எஸ்பெஷலி நீங்கள் கிளவுட் வெர்ஷன் போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றதால நீங்கள் அதோடைய அப்டேட்ஸோ இல்லை அந்த ஃபீச்சர்ஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் நீங்கள் லோக்கலாக வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தென் அந்த மந்த்லி என்ன வந்திருக்கு, இந்த வருஷன் நமக்கு தேவைப்படுதா, ஏன்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் ஆன்லைனில் வந்து நிறைய கம்யூனிட்டி இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு சில லிங்க் கொடுக்குறோம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கம்யூனிட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேஷன் இந்த சென்ஸ் ஆக்டிவாகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் பாசிவ் லிசனராக கூட இருக்கலாம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க பவர் பிஐல, என்ன மாதிரியான புது விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக இந்த கஸ்டமர் வந்து இந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அதெல்லாம் நீங்க வந்து லேர்ன் பண்ண தான் வந்து நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரி, எல்லாருக்குமே வந்து சேலஞ்சஸ் வந்து அடிக்கடி கிடைக்குமான்றது வந்து சொல்ல முடியாது. ஸோ மேபி உங்களுடைய ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும், ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரீம் லைன்டா வந்து இதை பண்ணுங்க, இது ரிப்போர்ட் வரும் அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு சான்ஸ் வந்துடலாம். அதுல வந்து உங்களுக்கு இன்டெப்தா வந்து இஷ்யூஸோ இல்ல ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம இருக்கலாம். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பவர் பிஐ கம்யூனிட்டிஸ்ல போயிட்டு மெம்பர் ஆயிட்டு அதுல நீங்க கவனிக்கணும். ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அப்பதான் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்க சொல்லலாம், ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சேலஞ்ச் வந்தது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது, அதை வந்து அதுக்கு இதுதான் சொல்யூஷன், மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் இஸ் எ ஜென்ரல் ஆன்சர். பட் அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரியான ஃபீச்சர், என்ன மாதிரியான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேஜர் வெர்ஷன் அந்த மைனர் வெர்ஷனுடைய நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 2.143 வந்து ஹேமா சொன்ன மாதிரி ஐ டோன்ட் நோ, பட் அவங்க சொன்ன அந்த வெர்ஷன் தான் வந்து லேட்டஸ்ட் 2.143. தேங்க்யூ. ஷூர். அதே மாதிரி இப்போ அப்கிரேட் பண்ணும்போது லைக் பேட்சிங் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நம்ம இப்போ ப்ரொடக்ஷன்ல இருக்கிறோம்னா அது வந்து பேட்சிங் ஆக்டிவிட்டிஸ் அவங்க அப்கிரேட் பண்ணும்போது நம்மளும் இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் டைம் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஓகே, இப்போ நீங்கள் லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேட்டா எப்பயுமே ஒரு சின்ன பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறோம். பட் பவர் பிஐ டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஆட்டோ அப்டேட் கூட நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் எப்படி மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆப்ஷன் இருக்கோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி அப்டேட்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக வந்து அந்த EXE ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அதை அப்கிரேட் பண்ணாலும் அப்கிரேட் பண்ணலாம். பட் வந்து மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட் கொடுத்துருவாங்க. அண்ட் அது ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் தான் மோஸ்ட்டாக நடக்கும். இன்கேஸ் நீங்க கிளவுட் வெர்ஷன் போறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம மேனேஜ் பண்ண போறது இல்லை. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு டூ இட். இதுவே வந்து சர்வர் எடிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஐடி டீம், ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த MECM சொல்லுவாங்க, SCCM சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடிலாம். அது வந்து ஒரு பேட்சிங் டூல், சிஸ்டம் சென்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர். அது வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் எண்ட் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜரா மாறிடுச்சு. இப்போ ஆன்லைன்லேயே வந்து அந்த டூல் வந்துருச்சு, இன்டியூன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரிப்டடா வந்து அதை அப்டேட் பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே கேட்பாங்க, எல்லா டேட்டா அனாலிஸ்டையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த வெர்ஷன் அப்கிரேட் பண்ண போறோம், இதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு முதல்ல வந்து நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல அதை வேலிடேட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஹையர் என்விரான்மெண்ட் வருவாங்க. ஹையர் என்விரான்மெண்ட்னா ப்ரொடக்ஷன் எடுத்த உடனே யாருமே வந்து பேட்ச் பண்ணிட மாட்டாங்க. அந்த ப்ரொடக்ஷன் இம்பாக்டிங் சிஸ்டம்ஸ்ல இன்க்ளூடிங் பவர் பிஐ சர்வர்லயுமே கூட என்ன வெர்ஷன் இருக்கு, இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த வாரம் இல்ல இன்னொரு வாரம் கேப் விட்டு தான் ப்ரொடக்ஷன்ல பண்ணுவாங்க. ஸோ 3 விதமான அப்கிரேட் பத்தி இருக்குங்க. ஸோ நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷன்ல நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா
என்னைக்காவது அப்டேட் கொடுத்துக்கலாம். நீங்க சர்வர் வெர்ஷன் பத்தி கேக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தனியா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேட்சிங் டீம் இருப்பாங்க. அவங்க அந்த MECMO, Intune இல்ல தேர்ட் பார்ட்டி பிக் ஃபிக்ஸோ IBMோட டூலோ யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பேட்சிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க ரெகுலரா ரொட்டீனா வந்து மந்த்லி பேசிஸ்ல பண்ணலாம், இல்ல குவார்டர்லி பேசிஸ்ல பண்ணலாம், பேஸ்ட் ஆன் த நீட். மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா எல்லா மாசமும் பேட்சிங் நடக்கும். ரொம்ப பெரிய என்டர்பிரைஸ்ல வந்து எல்லா மாசமும் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் பை மந்த்லி வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே போவாங்க. ஓகே, நீங்க ஜஸ்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப்ல ஃபைல்ல போயிட்டு அபவுட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன வெர்ஷன் என்னன்றது. பட் என்னோட லேப்டாப்ல நான் பவர் பிஐ இது பண்ணல. ஸோ மேபி அதை ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ 3 விதமான விஷயங்கள் இருக்கு மகேந்திரன். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மற்றவங்க வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஐடியில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க மற்ற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அதை கம்பேர் பண்ணி அந்த நாலேஜ் வச்சு இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவருடைய கொஸ்டினுக்கு நம்ம வி டெஃபினெட்லி ஹேவ் டு ஆன்சர் அஸ் எ ட்ரெயினர். பட் உங்களுக்கு இது மேண்டேட்ரி, அது தேவையா, தெரிஞ்சிருக்கணுமான்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷனல் நாலேஜ். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க. Thank you, sir. Yeah. Sure, No, sir. welcome. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதால ஐ திங்க் வி வில் கிவ் யூ மோர் டைம் டு திங்க் அபவுட் இட். ஸோ நீங்களும் வந்து லேப்டாப் அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் எல்லா வாரமும் எல்லாராலையும் லேப்டாப்ல லாகின் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வாரமும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் வே இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ரெக்கார்டிங் வந்து நம்ம ஷேர் பண்றோம். இன்கேஸ் இன்னைக்குமே சில பேர் டிராவல்ல இருந்த மாதிரி தெரிஞ்சது, ஐ திங்க்